மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் இடுப்புக்கு, முட்டிக்கு, பாதத்துக்கு, கணுக்கால் ஜாயிண்ட்டு, முட்டி ஜாயிண்ட்டு, இடுப்பு ஜாயிண்ட்டு பயிற்சி பண்ண போகிறோம். இந்த பயிற்சியில் என்ன ஆகுனாக்கா நமக்கு தொடை எலும்பு ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி மசில்ஸில் தசைகள் குறைந்து நல்லா டைட்னஸ் ஆகும். அதேமாரி கெண்டைக்காலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கும். கெண்டைக்காலுக்கு பயிற்சி கிடைக்கிறதுனால என்னன்னாக்கா நம்ம கெண்டைக்காலில் இதயம் போன்ற உறுப்பு இருக்குது. ரத்த ஓட்டத்தை மேல் நோக்கி அனுப்பக்கூடிய உறுப்பு இதயம் போன்ற உறுப்பு. அதை நீங்கள் முதல்ல பார்த்துங்க. உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க. பாருங்கள், கால் அப்படி வச்சுங்க. உங்களுக்கு வேணால் இந்த முட்டிக்கு வேணால் ஒரு துண்டை மடித்து வச்சுங்க. பாருங்கள், அப்படியே முன்னாடி போகிறோம், பின்னாடி வரும், முன்னாடி போகிறோம், பின்னாடி வரும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செஞ்சுங்க. நமக்கு முட்டிக்கு பயிற்சி ஆகுது, இடுப்புக்கு பயிற்சி ஆகுது, கணுக்காலுக்கு பயிற்சி ஆகுது. அதே மாதிரி கால் பண்ணிங்க. நான் சொன்னது முட்டிக்கு வேணால் துணி வச்சுக்கோங்க. ஒரு 5 முறை செஞ்சுங்க. உங்களுக்கு வந்த வரைக்கும் செய்யுங்க. என்ன மாதிரி செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க. இப்போ நம்ம செஞ்சிட்டோம். அதே மாதிரி பாருங்கள், மேலே வந்துட்டோம். ஆரம்பத்தில் ஒன்றா செஞ்சாக்க ஃபுல்லாக நமக்கு பயிற்சி கிடைக்கும். எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வச்சுங்க. குதிக்கால் கீழே கிடக்கிற பார்த்துங்க. அதே மாதிரி மறுபக்கம் செய்யுங்க. உங்களுக்கு பேலன்ஸ் வேணுன்னா அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 2-3 முறை பண்ணிங்க. நல்லா கால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். முட்டி கேப்பும் நேராக இருக்குது. இந்த மாதிரி பண்ணிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வாரம் 10 நாள் செய்யுங்க. அப்புறம் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி வச்சு நீங்கள் உங்களுக்கு இப்படி வேணால் அப்படி வச்சுங்க, இப்படி வேணால் அப்படி வச்சு. இது செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் அதாவது வர வர செய்யும். அப்படியே ஒரு 5 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. இந்த பக்கம் ஒரு 5 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்க. எலும்பு நல்ல பயிற்சி கிடைக்கும். வச்சுட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுது அப்படின்னாக்கா இந்த கையை எப்படி முன்னே வச்சுக்கிங்க. வெயிட்டு கொஞ்சம் முன்பக்கம் தள்ளின மாதிரி பேலன்ஸ் பண்ணிங்கனாக்கா நம்ம பின்பக்கம் சாய மாட்டோம். இந்த இதில் ஒரு 3-4 ட்ரிப்பு
வார்ம் அப் மாதிரி பண்ணிங்க. அப்புறம் ஹோல்டு பண்ணலாம். இப்போ ஹோல்டு பண்ண போகிறோம். வந்தால் செய்யுங்க, இல்லைன்னா முடிஞ்சது ஆரம்பத்தில் செஞ்ச மாதிரியே செய்யுங்க. ஒரு ஆரம்பத்தில் 5 வினாடி ஹோல்டு பண்ணுங்க. அப்படி எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் உள்ள தவணாங்க நம்ம அப்படி எழுந்திரிக்கலாம். ஆப்போசிட் சைட். அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யும். என்ன மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு செஞ்சாங்கன்னா, ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது, எனக்கு ரொம்ப நல்லது, சந்தோஷம் கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.